Right. Hello there. Can you all hear me loud and clear? Is my voice clear to you? Come on. Give me yes if it is clear to you or raise your hand. Clear ஆயிருந்தா yes ன்னு type பண்ணுங்க. Yes, good. What about the others? மத்தவங்க என்ன மாதிரி? Right. Yes, right. All right then. You are warmly welcome to the first free session and I wish you very good evening to you all. Mother free session உங்களை welcome பண்றோம். Right? Okay. Before I start the lesson, right? Before I start the lesson, I would like to ask you something. I would like to say something. I would like to explain you something. Got it? Right? Lesson start பண்ண முதல்ல உங்களோட கொஞ்சம் நான் ஃப்ராங்கா பேசணும். ஏசர் பேசணும். ரைட்? நீங்க எல்லாரும் இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் கிளாஸஸ் போயிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ரைட்? நவடேஸ் இந்த நாட்கள்ல ரைட் இப்போதைய காலத்துல யாருக்கு சரி இங்கிலீஷ் ஏலாம் நாங்க இங்கிலீஷ் கிளாஸ் போயில்ல சார் இப்படி ஏதாவது சொன்னால் போய் இந்த காலத்துல இங்கிலீஷ்னா என்னன்னு தெரியா நாங்க இதுக்கு முன்னாடி படிச்சில்ல இப்படி யாராவது சொல்றதா இருந்தால் அது ஒரு பொய்யான விஷயம். எது எடுத்தாலும் இங்கிலீஷ் ஆன்லைன் ஃபேஸ்புக் யூடியூப் டிக்டாக் எது எடுத்தாலும் இங்கிலீஷ் ரைட். ஒரு ஆஃபீஸ் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் மேஜரா செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் எங்க போனாலும் ரைட். ஒரு ஆஃபீஸ் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எல்லாம் ஃபார்ம் ஃபில் பண்றதெல்லாம் கூடுதல் இங்கிலீஷ்ல என்ன நிறைய பேருக்கு சிங்களம் தெரியும் ரைட். ஈவன் புத்திஸ்ட் கண்ட்ரியா இருந்தாலும் ரைட் சிறுபான்மை வாழ்ற நாடுனால கூடுதலா செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்றாங்க ரைட். பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போய் பாருங்க ஃபில் பண்ணுங்க ஃபார்ம் உண்டு ரைட். இது மாதிரி என்ன விஷயமா இருந்தாலும் இங்கிலீஷ் தான் ரைட். அதனால முதல்ல நான் உங்களோட ஃப்ராங்கா டிஸ்கஸ் பண்ணணும். நீங்க என்ன செய்றீங்க டைப் பண்றீங்க. ஏதாவது நான் கொஸ்டின் கேட்டா நீங்க பேசுறீங்க ரைட். டைப் பண்ணி பேசுங்க டைப் பண்ணுங்க ரைட். ஏன்னா அன்மியூட் பண்ணினா அவங்களோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் எல்லாமே சிலவங்க அப்படியே போட்டு வேற யோசனையில் இருப்பாங்க. அவங்களோட வீட்டுல பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு கேட்டு இருக்கு ரைட். அதனால எல்லாரும் மீட் பண்ணி வைக்கிறேன் டைப் பண்ணுங்க. ஓகே தென் காட் இட் சொல்றது விளங்குதா? எஸ் ஓ நோ? கம் ஆன். Yes, right. Okay. Let's start. Here we go. First of all, முதலாவது right? What is English? நீங்க எனக்கு சொல்லுங்க பாப்போம் இங்கிலீஷ்னா என்ன? ரைட். இங்கிலீஷ்னா ஒரு லாங்குவேஜ். இது உங்களுக்கு தெரியும் ரைட். இங்கிலீஷ் இஸ் a language. இந்த லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் இருக்குதா நல்லா கவனிச்சுக்கோங்க ரைட். Keep in your mind. Pay attention well, right? Pay attention well. Put all your ears. என்ன சார் காதைங்க கொடுக்க சொல்றீங்க. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. Put all your ears சொன்னா நல்லா காதை கொடுத்து கேளுங்க ரைட். இங்கிலீஷ் இஸ் a language, ரைட். உங்களுக்கு தெரியும். இந்த லாங்குவேஜ் as a student மாணவரா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் 2 பாயிண்ட் இருக்குது ரைட். இங்கிலீஷ் லாங்குவேஜ் as a student ரைட் you must learn or study as it is. அது எப்படி இருக்குதோ அப்படித்தான் நீங்க ஸ்டூடெண்டா படிக்கணும். இது ஒரு ஸ்டூடெண்டா நீங்க என்ன செய்யணும் இந்த லாங்குவேஜ் எப்படி இருக்குதோ அப்படித்தான் படிக்கணும். ஏன் சொல்றேன்னு முதல்ல அடுத்து பார்ப்போம் ரைட். as a teacher நான் ஒரு டீச்சரா ரைட். as a teacher I must teach you as it is. எப்படி இருக்குதோ அப்படித்தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணணும். ஏ சார் மற்றவங்க எல்லாம் அப்ப அப்படி டீச் பண்றாங்க இல்லையா இப்படி படிக்கிறாங்க இல்லையா? நான் டெஃபினட்டா சொல்றேன் இல்ல. இல்ல அப்படி படிச்சிருந்தால் as a student நீங்க அது இருக்கிற மாதிரியே படிச்சிருந்தா நீங்க இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேசுவீங்க, நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி பேசுவீங்க. as a teacher இது மாதிரி உங்களுக்கு டீச் பண்ணியிருந்தா நீங்க பேசுவீங்க. இது ரெண்டும் உங்களுக்கு நடந்தில்லை பெர்ஃபெக்டா ரைட்.
இது நடந்தில்ல, பெர்ஃபெக்டா நடந்தில்ல. ஏன் சொல்றேன்னு சொன்னால், ரைட், அப்ப நீங்க இவ்வளவு காலம் படிச்சிருக்கீங்க சிலவங்க, ரைட். இதுல நான் நினைக்கிறேன் பிஏ முடிச்ச டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. என்ன நேற்று பேசினாங்க என்னோட, சரி இன்ட்ரடக்ஷன்ல நாங்க வாரம் சார். அப்ப யோசிங்க, அவங்க கவலைப்படுறாங்க. குறையா நான் எதுவும் நினைக்கல, அவங்க கவலைப்படுறாங்க. சார் நாங்க டிகிரி முடிச்சிருக்கோம், மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கோம், பிஏ முடிச்சிருக்கோம், அது முடிச்சிருக்கோம், டிப்ளமா முடிச்சிருக்கோம், ஆனால் எங்களுக்கு இங்கிலீஷ் பேசல சார், எங்களுக்கு சரியா விலையும் கொள்ளையில சார், அந்த நாலேஜ் எங்களுக்கு விலையும் கொள்ளையில சார், இப்படி எல்லாம் பேசுறாங்க. ரைட். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு சரியான மெத்தட்ல ட்ரெயின் பண்ணல, ரைட். நீங்க சரியான முறையில பிராக்டிஸ் பண்ணல, ரைட். இந்த லாங்குவேஜ் இருக்கு தானே இங்கிலீஷ், இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து நாங்க யார் மாதிரி பேசணும். இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸ்ல ஒவ்வொரு இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் எடுப்பாங்க. நம்பர் ஒன் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். யாரு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்? இந்த லாங்குவேஜ்க்கு யார் சொந்தமோ அவங்க. நம்பர் டூ ஸ்ரீலங்கன்ஸ். நீங்க சொல்லுங்க பாப்பீங்க, ஒன்னா டூவா? ரைட். லாங்குவேஜ் ஒன் மாதிரி பேசணுமா, டூ மாதிரி பேசணுமா? இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி நாங்க பழகணுமா, அல்லது ஸ்ரீலங்கா ஆட்கள் பேசுற மாதிரி பேசணுமா? ரைட். நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க, உங்களை டீச் பண்றோம் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி, ஆனா அவர் கூட இல்லையாத்தான் பேசிட்டு இருப்பார். ரைட். ஓகே. நம்பர் ஒன்னா நம்பர் டூவா? நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி அந்த லாங்குவேஜை நாங்க பழகணும். உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்களேன், ரைட். ஸ்ரீலங்கன்ஸ் மாதிரியா? எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க, ஒரு வெள்ளக்காரன் சிங்களம் படிப்பிக்க வாரன்னு வச்சுக்கொள்ளுங்க. வெள்ளக்காரன் வந்து ஸ்ரீலங்காக்கு வாராரு சிங்களம் படிப்பிக்க. இப்ப அவர் ஸ்டைல நாங்க சிங்களத்தை படிச்சா நல்லா இருக்கும். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் யாரு சிங்கள லாங்குவேஜ்க்கு சிங்களாக்க, அவங்க பேசுற மாதிரி படிச்சா நல்லா இருக்குமா? அப்படின்னு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசினா அழகா இருக்குமா? அல்லது மமனன் தன்னே கொஹமது அண்ணே கீழே இப்படின்னு சிங்களால ஒன்று பேசுற மாதிரி பேசினா நல்லா இருக்குமா? அந்தந்த லாங்குவேஜுக்கு அந்தந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுற மாதிரி தான், அவங்களோட மதர் டங் மாதிரி இருந்தால் தான் அழகா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லுவேன், ரைட். இப்ப நீங்க விளங்கி கொள்ளுங்க, சரி நீங்க உங்களோட போஸ்ட்ல போட்டு இருக்கிறீங்க யூகே சிலபஸ். யூகே சிலபஸ் தானே போட்டு இருக்கிறீங்க, அப்படின்னா என்ன சார்? சிலவங்க அதையும் கூட யோசிக்கிறாங்க. ரைட், வெரி குட். ரைட். யூகே சிலபஸ் சொன்னால் நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து யூகேட சிலபஸா அல்லது லோக்கலா? ரைட். எக்ஸாம்பிளுக்கு நீங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் விடுங்களே, நீங்களே ரைட், நீங்களே இங்கிலீஷ்ல பேசும் பொழுதோ ஏதாவது ஒரு சென்டென்ஸை பேசுவோம். ரைட். ஏதாவது ஒரு சென்டென்ஸ் பேசுவோம். உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம், என்ன வச்சுக்கொள்வோம், இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஈஸி, இப்படி பேசணும் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ், இது நீங்களே பேசுறேன்னு வச்சுக்கொள்ளுங்க, இங்கிலீஷ் இஸ் ஈஸி. வேற என்ன? She is my class teacher. She is my சொல்லாம அவன் வச்சுக்கோங்க, நம்முடைய கிளாஸ் டீச்சர். She is our class teacher. She is our class teacher. It is raining outside. இப்படி ஏதாவது ஒரு சென்டென்ஸை பேசுவோம். ரைட். இப்படி ஏதாவது ஒரு சென்டென்ஸை பேசிட்டு லாஸ்ட்ல நோன்னு சொல்லுவோம். நோ இப்படி சொல்லுவோம். இப்படி ஏதாவது ஒரு சென்டென்ஸை பேசிட்டு ஏதோ ஒரு சென்டென்ஸ், நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா 3 சென்டென்ஸ் தந்திருக்கிறேன். ரைட். For the example, I have given 3 example sentences. English is easy. She is our class teacher. It is raining outside. இப்படி ஏதாவது பேசிட்டு நோன்னு சொல்லுவோம். நான் இதுக்கு நம்பர் 1 பேர் வைக்கிறேன், இதுக்கு நம்பர் 2 பேர் வைக்கிறேன். இப்ப நீங்க சொல்லுங்க, இதுல நம்பர் 1 சொல்றாங்களா நம்பர் 2? எனக்கு தெரிஞ்சு 2 நோ. வேற ஏதாவது நோ இருந்தா நீங்க சொல்லுங்க. ரைட். நோ சூப் அது இல்ல. ரைட்டா? நோண்டு 2 இருக்குது இங்கிலீஷ்ல. 2ல எதை சொல்றாங்க? அதாவது அவங்க சொல்றாங்களாம் இங்கிலீஷ் இஸ் ஈஸி, இங்கிலீஷ் வந்து லேசி என்ன அப்படி சொல்றாங்களாம். ஷி இஸ் அவர் கிளாஸ் டீச்சர், அது எங்களோட கிளாஸ் டீச்சர் என்ன இப்படி சொல்றாங்களாம். இட் இஸ் ரெய்னிங் அவுட் சைட், வெளியில மழை பெய்யுது என்ன இப்படி சொல்றாங்களாம். யா என்ன இப்படி சொல்றாங்களாம். இதுல நம்பர் 1 நம்பர் 2 சொல்லுங்க பாப்போம். come on come on come on, give me your answer. டக்குன்னு போடுங்க பாப்போம். 1 or 2 1 or 2 1 or 2 1 or 2. இது பிழையா சரியான்னு பாக்குறது இல்ல, ஜஸ்ட் we check our skills. சும்மா எங்களோட ஸ்கில்ஸை பார்ப்போம்.
ரைட். யூகே சிலபஸ்ண்டா என்ன, இங்கிலீஷ்ண்டா என்ன, எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். யார்கிட்டையும் நீங்க சல்லியை கொடுத்து ஏமாறாதீங்க. எங்க உங்களுக்கு படிக்கலுமோ முதல்ல நீங்க பெர்ஃபெக்டான ஒரு டீச்சரை கண்டுகொள்ளுங்க. ரைட். அவ குவாலிஃபைடா இருக்கிறாவா, அவ சொல்ற விஷயம் தலையில ஒட்டுதா நிக்குதா பாருங்க. ரைட். சும்மா சல்லியை கொடுக்காதீங்க. ரைட். ஓகே. நம்பர் 2 2 2 2 2 அதாவது English is easy. No, she is our class teacher. No, it is raining outside. No, right. Very good. Great job. எல்லாரும் 2 very good. Right. நிறைய பேர் 2 2 2 2 டைப் பண்ணி ஒரே ஒருத்தர் நம்பர் 1. ரைட். இருக்கிறாங்க நம்பர் 1 இருக்கிறாங்க. ரைட். ஓகே. as a teacher, ஒரு டீச்சரா நான் சொல்றேன். ரைட். உங்களுக்கு இது ரெண்டும் யூஸ் பண்ணிடலாம். ரெண்டும் யூஸ் பண்ணிடலாம். இது சிங்கள ஆட்கள் பேசுவாங்களே ஏதாவது அத நீ வகினவ வகைன்னு அதை போட்டா ரஷ்ன வகைன்னு இப்படி நெஹண்டுவாங்க. கடைசியில நேன்னு சொல்லுவாங்க, இல்ல நெஹண்டுவாங்க. ரைட் இல்லையாண்டு இதைத்தான் இங்கிலீஷ்ல அப்படியே நோண்டு மாத்திட்டாங்க. இதை நீங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசும் பொழுது, hey man, nice to meet you, it is hot today, right? It is hot today. No அப்படின்னு சொல்லுவான். பாப்பா என்ன நோ, இவனை ஹாட்னு சொல்றான், திருப்பி இவனை இல்லைன்னு சொல்றான், டென்ஷன் ஆகிடுவாங்க. ரைட். அப்ப என்ன சார் பேசுறேன்? ரைட். அது வேற மெத்தட்ல பேசுற மெத்தட் ஒன்று இருக்குது. அதுக்கு சொல்லுவோம் டெக் கொஸ்டின். நீங்க எதை பேசுறீங்களோ அதை திருப்பி கொஸ்டினா கேட்கறது. அது வேற மெத்தட்ல கிராமட்டிக்கல படிச்சுக்கொள்ளுங்க. ரைட். இது இந்த மெத்தட் இல்லாம உலகம் முழுக்க இருக்கிற நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஒரு சென்டென்ஸை பேசுவாங்க. பேசிட்டு நாங்க சொல்லுவோமே யா என்ன இப்படி சொல்லுவோமே. ரைட். இதுக்கு பதிலா இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் வேர்ட் they use right. அவ்வளவுதான். ரைட். நோ இது பிறகு யூஸ் பண்ணாதீங்க. அதுலயும் கூடுதலா யார் யூஸ் பண்ணுவாங்க? இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல டீச் பண்ற டீச்சர்ஸ் மாதிரி. நீங்க பாருங்க பாப்போம். உங்களோட ஏரியாவில் ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு பக்கத்துல போயிட்டு ஸ்கூல் விடுகிற டைமுக்கு இல்லாட்டி மார்னிங் டைமுக்கு போயிட்டு நில்லுங்க பார்ப்போம். அவங்க பேசி வருவாங்க. பேசிக்கொண்டே வருவாங்க. நோ 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 நோன்னு தான் பேசிட்டு வருவாங்க. ரைட். எல்லாமே பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? எல்லாம் நோ நோ நோன்னு தான் பேசுவாங்க. ரைட். கிளாஸ்ல வெளியில எல்லாரும் பேசுவாங்க. ஏதாவது சொல்லி நோ நோ நோன்னு பேசுவாங்க. ரைட். இது யாரு? உலகம் முழுக்க இருக்கிற நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் சொந்தமோ அவங்க இந்த ஸ்டைல தான் பேசுவாங்க. இங்கிலீஷ் இஸ் ஈஸி, ரைட்? Hey, you are my class teacher, right? This is your box, right? Your phone is on the table, right? You told that mate already, right? இப்படி ஏதாவது சொல்லி right. Your baby is crying, right? இப்படி சொல்லுவாங்க. ரைட். இது இல்லாம இன்னொரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட் சார்? இது இல்லாம யூகே ஸ்லாங்ல, ரைட், யூகே எக்ஸென்ட்ல மட்டும் பேசுறோம். யூகே ஆட்கள் மட்டும் பேசுறோம். ஓட யாரும் சரி ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யூகேல இருந்தா கால் பண்ணி கேளுங்க கிளாஸ் முடிஞ்சுக்கிறோம். ரைட். அவங்க மட்டும் யூகேல இந்த ஸ்டைல்லையும் பேசுவாங்க. எப்படி? இங்கிலீஷ் இஸ் ஈஸி, ரைட்? she is my class teacher, right? அப்படி ஏதாவது ஒன்று பேசிட்டு இன்னொரு மெத்தட்ல அவங்க பேசுவாங்க. என்னன்னு சொன்னா இனிட். பொதுவா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டும் யூஸ் பண்ணிருப்பாங்க. எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிருங்க. இனிட். English is easy, ain't it? It's raining outside, ain't it? We are late today, ain't it? நாங்க இன்னைக்கு லேட் ஆயிட்டோம் இல்லையா? ஓவா யா இப்படி பேசுவோம். ரைட். இது மாதிரி நோ 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 இது பிறகு பேசாதீங்க. இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு போதும். இது யூகேட சிலபஸா இல்லையா? ரைட். அடுத்தது நாங்க பசின்னு சொல்லுவோம். I am hungry. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இப்ப ஹங்கிரின்னு சொல்ல மாட்டாங்க. சில வேளை மறந்திருப்பாங்க அந்த வேர்டை கூட. ரைட். ஸ்ரீலங்காவில் டீச் பண்ற மெத்தட் டீச்சிங், அதாவது டிகிரி, டிப்ளமா, பிஹெச்டி என்ன கோர்ஸா இருந்தாலும் ரிலேட்டட் டு இங்கிலீஷ், ஸ்ரீலங்காவில் நீங்க படிக்கிற என்ன கோர்ஸா இருந்தாலும், அதாவது நான் சொல்றேன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸா இருக்கட்டும், பிரைவேட் யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல டீச் பண்றவங்களா இருக்கட்டும், ரைட், பாருங்க அவங்களோட குவாலிஃபிகேஷனை பாருங்க. என்ன கோர்ஸா இருந்தாலும் இது பிரிட்டிஷ் ஆட்சி இருந்தது ஸ்ரீலங்காவில். அந்த டைம் அந்த சிலபஸ் தான் இன்னும் இழுத்துட்டு போறாங்க. ரைட். வெள்ளக்கார நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஹங்கிரின்ற வேர்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. என்னோட யூடியூப் சேனல் இருக்குது பாருங்க பாப்போம். நான் போட்டிருக்கேன். I am starving, I am peckish, I am famished. இப்ப நான் சொன்ன 3 வேர்டுக்கு 3 மீனிங் இருக்குது. அது என்ன சார்?
யூடியூப் சேனல்ல அவ்வளவு சொல்லியிருக்கீங்களே, அவ்வளவு எக்ஸ்பிளனேஷனா யூடியூப் சேனல்ல இல்ல. பாருங்க, ஐ எம் ஸ்டார்விங், ஐ எம் பேக்கேஜ், ஐ எம் ஃபேமிஷ். பேக்கேஜ்ன்ற லைட்டா பசின்னு சொல்லுவோம், சும்மா லைட்டா பசி, ஏதாவது கடிச்சாலும் நல்ல அப்படி சொல்லுவாங்க. ஒரு டீ ஒன்று குடிச்சா நல்ல லைட்டா பசிக்குது, பேக்கேஜ். ஸ்டார்விங், பட்டினி, நாள் கணக்கு பட்டினின்னு சொல்லுவோம், அப்படி ஒரு பசி. ரைட். ஃபேமிஷ், சும்மா நல்லா பசிக்குது, தந்தா சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடுவோம், இப்படி சொல்லுவோம். இது மாதிரி மூணுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்குது. ரைட். இது மாதிரி இங்கிலீஷ்ல ஒவ்வொரு வேர்டும், இங்கிலீஷ் வந்து வேர்ட்லே ஒரே ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ் என்ன டெவலப் ஆயிட்டு, அதாவது அப்டேட் ஆயிட்டே இருக்கு. மற்ற எந்த லாங்குவேஜும் அப்டேட் ஆகிறது இல்லை. இங்கிலீஷ் மட்டும் நீங்க இன்னைக்கு படிக்கிறது நாளைக்கு வேற, நாளைக்கு படி. முதல்ல என்ன சொல்லுவோம்? he dead, he died, சொல்லுவோம் he died, அவன் செத்துட்டான். அது பிறகு he passed away, passed away, he is no more. இப்ப என்ன சொல்லுவாங்க? he kicked the bucket. இது மாதிரி மாத்தி 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 புதுசா அப்டேட் ஆயிட்டே இருக்கு. ரைட். அதனால நீங்க எங்க படிச்சாலும், என்னைட்ட படிச்சாலும் மட்டும் நான் சொல்லல, எங்க படிச்சாலும் பெர்ஃபெக்ட் இங்கிலீஷா படிச்சுக்கொள்ளுங்க. ரைட். பெர்ஃபெக்ட் இங்கிலீஷ். அது என்ன சார் பெர்ஃபெக்ட் இங்கிலீஷ்? அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி இருக்குதோ அப்படி படிக்கணும். ரைட். எக்ஸாம்பிள் கொஞ்சம் பார்ப்போம். ரைட். எக்ஸாம்பிள் கொஞ்சம் பார்ப்போம், நீங்க டைப் பண்ணி போடுங்க. நான் சும்மா தமிழ்ல சிம்பிளா என்ன சொல்றீங்க எனக்கு விளங்குது இல்லை. ரைட். இப்ப நீங்க எல்லாரும் இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் சரி படிச்சிருப்பீங்க, இல்லைன்னு சொல்லிடலாம். ரைட். அதுல பேசிக் லெசன் என்னன்னு சொன்னால், ரைட், அதை நான் சொல்றேன். ரைட். பேசிக் லெசன் ஒன்று இருக்குதானே இங்கிலீஷ்ல, பேசிக்கா படிக்கிறது, டென்ஸ் இருக்குது, மாடல் வெர்ப்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. ரைட். இப்ப நீங்க எனக்கு டைப் பண்ணி போடுங்க. அதாவது வெக்கப்படாதீங்க, யோசிக்காதீங்க, உங்களோட ஸ்கில்ஸை நீங்க பாருங்க. நாங்க இவ்வளவு காலம் என்ன படிச்சிருக்கோம், எவ்வளவு சல்லி செலவழிச்சோம், எவ்வளவு காலத்தை வேஸ்ட் பண்ணினோம், என்ன பிராக்டிஸ் பண்ணினோம், எதுவும் இல்லை. நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லித்தரேன். நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்றேன்னு நான் சொல்லுவேன். நீங்க கேட்பீங்க, சார் நாங்க பிராக்டிஸ் பண்ணலையே சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்காது நீங்க பிராக்டிஸ் பண்ணினது, உங்களுக்கே தெரியாம நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க. அந்த ஸ்டைல நான் சொல்லி தருவேன், நீங்க அதுக்கு பிறகு பேசுங்க. ரைட். ஃபர்ஸ்ட் ஒன். ரைட். I give you some example sentences in Tamil. You have to translate them into English. நான் உங்களுக்கு சில சென்டென்ஸ் தரேன் தமிழ்ல, நீங்க இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. ரைட். ஃபர்ஸ்ட் ஒன். எனக்கு நல்லா ஆங்கிலம் இயலும், அப்படித்தானே சொல்லுவோம். எனக்கு நல்லா இங்கிலீஷ் இயலும், எனக்கு நல்லா இங்கிலீஷ் இயலும். டக்குன்னு டைப் பண்ணி போடுங்க பார்ப்போம். எனக்கு நல்லா இங்கிலீஷ் இயலும். ஒரு 5 கொஸ்டின் பார்ப்போம். ரைட். 5 கொஸ்டின் பார்ப்போம். எனக்கு நல்லா இங்கிலீஷ் இயலும் ஏண்டா இது காட்டினா தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு விளங்கு. ரைட். நீங்க சரியா பிள்ளைன்றது பிரச்சனை இல்லை. சரி நான் கிளாஸே போகல, அப்போ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல போடுறேன்னு சொன்னா நீங்க டைப் பண்ணி போடுங்க. வெரி குட். ஐ நோ இங்கிலீஷ் வெரி வெல். கிஞ்ச். I know English very well. I can English very well. Niromi. Come on, very good. What about the others? I know English. Right. Very good. Very good. Very good. Give me more. Give me more. Give me more. Innandanga. Right. I understand English very well. Right. இதுல நீங்க படிச்சவங்களும் இருப்பீங்க, இங்கிலீஷ்னா என்னன்னே தெரியாம இருப்பீங்க. ரைட். I can do English very well. Right. நிறைய போடுறாங்க. Very good. I can speak English. ரைட். வெரி குட். பாருங்க, இதுல நான் ஸ்பீக் பேசுறேன் ஒரு வேர்ட் தரல, தெரியும் ஒரு வேர்ட் தரல. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க பாப்போம். இதுக்கு தான் நான் சொல்றேன் பெர்ஃபெக்டா படிக்கணும். நீங்க நான் உங்களை எப்படி தெரியுமா டீச் பண்ணுவேன், உங்களை எப்படி ட்ரெயின் பண்ணுவேன்னு சொன்னா, நீங்க ஆர்கியூ பண்ணி பேசுவீங்க. யாரோட? மேத்ஸ் டீச்சரோடையும் இல்லை, சயின்ஸ் டீச்சரோடையும் இல்லை, குக்கரி டீச்சரோடையும் இல்லை, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல டீச் பண்ற இங்கிலீஷ் டீச்சரோட, டிகிரி எடுத்த டீச்சரோட, மாஸ்டர் குவாலிஃபைட் டீச்சரோட, பிஹெச்டி குவாலிஃபைட் டீச்சரோட, யார்? ஒரு ஸ்டூடெண்ட் பேத்து பேசுறீங்க ஆர்கியூ பண்ணி. யாரோட? இன்டர்நேஷனல் ஸ்கூல் டீச்சரோட. யோசிச்சு பாருங்க. ரைட். எனக்கு நல்லா ஆங்கிலம் வேணும். நீங்க தந்தது தேங்க்யூ ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். ரைட். உங்களோட ஆன்சருக்கு நன்றி. ரைட். இருந்தாலும் எவ்ரி ஆன்சர் இஸ் ராங். எஸ் சார், எல்லா ஆன்சரும் இல்லையா? நான் உங்களுக்கு பேச ஏழும்ன்ற ஒரு வார்த்தை தரல, தெரியும்ன்ற ஒரு வார்த்தை. ஐ நோ இங்கிலீஷ்னா எனக்கு தெரியும் இங்கிலீஷ். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ்னா எனக்கு பேச எழும் இங்கிலீஷ். ரைட். இதுல நல்ல ஞாபகம் போட்டு இருக்கிறாங்க, ஐ கேன் இங்கிலீஷ். இந்த கேன் நீங்க யூஸ் பண்ணினால் அதுக்கு பிறகு இதை யூஸ் பண்ண இயலா. கேன் யூஸ் பண்ண அதுக்கு பிறகு இதை யூஸ் பண்ணிடலாம்.
right? I am good at. I am good at English. எனக்கு இங்கிலீஷ் நல்லா எழும். Can you speak English? I can good English. அதுவும் கீழே, right? I am good at English. நான் இதெல்லாம் தாரன்னு பாருங்க, right? Within few minutes, I will explain it well, everything, right? Everything will be explained. எல்லாமே explain பண்ணுவேன், right? Okay. I am good at English, right? Number 2, second one. Second one என்ன போடுவோம்? Second one. Number 2. Easy ஒன்று தரவா? Right, number 2 இப்படி வச்சுக்கொள்ளுங்களேன். ரைட். அவள் மேல் மாடியில் இருக்கிறாள். சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு சிம்பிள் பாருங்க பாப்போம். அவள் மேல் மாடியில் இருக்கிறாள். நான் நினைக்கிறேன் இதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்க. I dare say that you want give the answer of this sentence. நான் நினைக்கிறேன் இந்த சென்டென்ஸ் நீங்க ஆங்கில தர மாட்டீங்க. First one தந்திருக்கிறாங்க. கிஞ்சேனம் she is in upstairs. It's wrong. It's wrong. இல்லது பாருங்க எவ்வளவு சின்ன பாயிண்ட், எவ்வளவு சின்ன விஷயம். இதே ஃபார்முலா, இதே பேஸ் விஷயத்துல, இந்த பேசிக் லெசன்ல நான் உங்களுக்கு அடுத்த தார சென்டென்ஸை பாருங்க, அடுத்த தாரம் பாருங்க. போர்ட்ல அரவாசிக்க ஒரு சென்டென்ஸ். சார் இது பேசிக் இங்கிலீஷ் இல்ல சார், இது அட்வான்ஸ் இங்கிலீஷ் நீங்க நினைப்பீங்க. ஆனால் நான் படிப்பிக்கிற ஃபர்ஸ்ட் லெசன் அது அவ்வளவு இருக்கிறா சார். she is upstairs. வெரி குட் மரியம்மா, ரைட். நிறைய பேர் ஒவ்வொரு ஸ்டைல்ல போடுறீங்க. she is upstairs, she is upstairs இல்ல she is upstairs சொன்னா சொல்லுங்க. ரைட் ரைட், வெரி குட். she is in the upper floor, right? she is ஒருத்தர் ரெண்டு பேர் சரியா போட்டிருக்கீங்க. she is upstairs. up is chairs or s போடுங்க, ரைட்? நிறைய பேர் s போடுறீங்க. she is upstairs. இருக்கிறாள். இதே அவள் கெண்டியில் இருக்கிறாள். இப்ப சொல்லுங்க பாப்போம். அவள் கெண்டியில் இருக்கிறாள். அவள் கெண்டியில் இருக்கிறாள். மேல் மாடியில் இல்லாம கெண்டியோ ஸ்ரீலங்காவில் இருக்கிறாள். அப்படி போடுங்க பாப்போம். அவள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறாள். டக்குன்னு தாங்க பாப்போம். she is in ஸ்ரீலங்கா. இங்கே இன் வந்திருக்குது, இங்கே இன் வரல. பாருங்க பாப்போம் பாயிண்ட். she is upstairs, she is in Sri Lanka. she girl is living in India. அதுக்குள்ள, right? Right. This link will be deactivated within 10 minutes, right? இந்த லிங்க் வந்து 10 நிமிஷத்துல கட் ஆகும், right? Then you can rejoin using the same link which I given to the group. இந்த லிங்க் வந்து 10 நிமிஷத்துல கட் ஆகும். அதே லிங்க் நான் ஏற்கனவே தந்திருக்கிற குரூப்புக்கு தந்திருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி திருப்பி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. Got it? Understand? Yes or no? Come on. Yes, right. லிங்க் கட் ஆயினா திருப்பி நான் தந்திருக்கிற அதே லிங்கை கிளிக் பண்ணி திருப்பி ரீஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க, ரைட்? ஓகே. Third one. இத சொல்லுங்க பாப்போம். Number 3. அவன் வீட்டில் இருக்கலாம், அவன் இன்றைக்கு வீட்டில் இருக்கலாம், அவன் இன்றைக்கு வீட்டில் இருக்கலாம், அவன் இன்றைக்கு வீட்டில் இருக்கலாம், ஏனெனில் இன்றைக்கு விடுமுறை. டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அவன் இன்றைக்கு வீட்டில் இருக்கலாம், ஏனெனில் இன்றைக்கு விடுமுறை. அவன் இன்றைக்கு வீட்டில் இருக்கலாம், ஏனெனில் இன்றைக்கு விடுமுறை. சிம்பிள். இதெல்லாம் பேசிக் லெசன். நீங்க இதை கொண்டு போயிட்டு 1 லட்சம் கொடுத்து வெளியில படிச்சிருப்பீங்க. ஆனா பேசல உங்களுக்கு. சார் பேசிக் லெசன் நம்பலது சார். செஞ்சு பார்ப்போம், ரைட்? அவன் இன்றைக்கு வீட்டில் இருக்கலாம். உங்களுக்கு சரியோ பிள்ளையோ தெரிஞ்ச மாதிரி போடுங்க. he could be stay, could be ன்னு வந்தா stay ன்னு வர்றாரா? he could be he is today at home because today holiday. He is in home at, right? He may be
at home. He may be at home because of holiday today. He may be at home because of holiday today. Right? Because of holiday ன்னு சொல்லிலும் holiday today ன்னு சொல்லணும். இன்னைக்கு நீங்க today இன்னைக்கு மாத்தேலும் right? Today he may be at home because of holiday. இப்படின்னு சொல்லிடும். Got it? Yes. Right. இது சொல்லுங்க பாப்போம். டென்ஸ் எதுவும் படிப்பிக்கல, ரைட்? மாடல் வேர்ப்ஸ் எதுவும் சொல்லி தரல, பேசிக்கா கிவ் வேர்ப்ஸ்ல சொல்லித்தாரு. ரைட், இதை சொல்லுங்க. நம்பர் 4, எனது தாத்தாவிடம், தாத்தா அப்பட அப்பன்னு வச்சுக்கொள்ளும். ரைட், அப்பதான் கதை இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. எனது தாத்தாவிடம் ஒரு பழைய கன் ஒன்று இருந்தது. எவ்வளவு போடும்? இருந்தது. எனது சிறு வயதில் இருந்து. சொல்லுங்க பாப்போம். எனது தாத்தாவிடம் பழைய கன் ஒன்று இருந்தது, நான் சின்ன வயசுல இருந்து. எனது சிறு வயதிலிருந்து, நான் சின்ன வயதில் இருந்து என்னவென்றாலும் சொல்லல, ஒரே மீனிங்கை தான் காட்டும். எனது தாத்தாவிடம் ஒரு கன் ஒன்று இருந்தது, நான் சின்ன வயதில் இருந்து. என்னோட அப்பாட்ட ஒரு கன் ஒன்று இருந்தது, பழைய கன் ஒன்று இருந்தது. இப்ப கன் எப்படி ஃப்ரெஷ் பண்ணா முடிஞ்சு, பழைய கன் எல்லாம் போட்டு சுத்தி கித்தி அப்படித்தான் அடிப்பாங்க. பழைய கன் ஒன்று இருந்தது, எனது சிறு வயது. மை கிராண்ட்பா ஹேஸ் a old gun since my birth. இதுக்கு தான் நான் இந்த சென்டென்ஸ் எல்லாம் உங்களுக்கு தந்தேன். விளங்கிச்சுதா? இப்ப நான் தந்த விஷயம் அத்தனையும் ஒரே ஃபார்ம்ல உள்ள விஷயங்கள் தான். நீங்க போட்டிருக்கீங்க மை கிராண்ட்பா had an old gun since my birth. Since my birth. My grandpa had a gun when I was child. My grandpa had an old gun. My grandpa, sir, ரெண்டு தடவை head போட்டுட்டாரா? ரெண்டு தடவை போட்டு by mistake. My grandpa had an old gun since my childhood. This is the correct answer. This is how write the answers. My grandpa had an old gun since my childhood. ஏன் சார் ரெண்டு தடவை போடுங்க பை மிஸ்டேக்கா? இதெல்லாம் உங்களுக்கு தந்தேன்னு சொன்னால் இதுலதான் பாயிண்ட் இருக்குது. ரைட், இன்னும் இருக்குது. இன்னும் ரெண்டு பார்ப்போமா? ரைட், 2 அல்லது 3 பார்ப்போம். ரைட், 1 or 2 more. ரைட், 2 or 3 more. ரைட், இப்படி சொல்லுங்க பார்ப்போம். நம்பர் 5 இதெல்லாம் காட்டுது திருப்பி. ரைட், எனது பாஸ் காலை உணவோடு டீ குடிப்பது பழக்கம். எனது பாஸ் காலை உணவோடு டீ குடிப்பதும் பழக்கம். எனது பாஸ், நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றீங்க, உங்களோட பாஸ் வந்து எப்பவுமே பிரேக்ஃபாஸ்டோட ஒரு கப் டீயும் இருக்கணும் அவருக்கு. அது அவர பழக்கம். நான் கேக்குறேன், நீங்க தான் டீயை கொடுக்குறீங்க. நான் கேட்கிறேன், இப்ப சாப்பிடுறாங்களே டீயை கொடுக்குறீங்க? அது அவர பழக்கம். அதான் அவர பழக்கம். எனது பாஸ் காலை உணவோடு டீ குடிப்பது பழக்கம். இது மாதிரி நீங்க என்ன வேணாலும் சொல்லல. நான் நகங்கடிக்கிறது பழக்கம், அவ கண்ணை பொத்துறது பழக்கம். என்னோட டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர் சத்தமா எக்ஸ்பிளைன் பண்றது பழக்கம். ரைட், ஏன் நீங்க இங்கிலீஷ்ல பேசுறீங்க, தமிழ்ல பேசுறீங்க? அது என்ன பழக்கம் இங்கிலீஷ்ல பேசுறது? சொல்லுங்க பாப்போம். என்ன வேண்டாம் சொல்லிடுமா உங்களுக்கு? என்னோட பழக்கம், அவனோட பழக்கம், அவரோட பழக்கம், எங்களோட கவர்மெண்ட்ல பழக்கம். இது களவு எடுக்கிறது எங்களோட கவர்மெண்ட்ல பழக்கம். ரைட், சாமண்ட விலையை கூட்டுறது எங்களோட கவர்மெண்ட்ல பழக்கம். சொல்லுங்க பாப்போம். சும்மா சொல்லுங்க, தெரிஞ்சது சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க, அப்பதான் இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கு. சும்மா சரி படிச்சுட்டு போகும். ரைட்,
சல்லி கொடுத்து படிக்க இல்லாத விஷயம் இது எங்க சரி நீங்க சல்லி கொடுத்து படிக்கிறேன்னு காட்டினால் நான் இப்ப உங்களுக்கு சொல்ற விஷயங்கள் எல்லாம் இவ்வளோ ஈஸியா எங்க சரி இதே மெத்தட்ல யூகே சிலபஸ் படிப்பிக்கிறாங்க சார்னு நீங்க காட்டினால் ப்ரூஃப் காட்டணும். எங்கட தம்பி படிக்கிறாங்க, அக்கா படிக்கிறாங்க, ரைட், எங்கட ஃப்ரெண்ட் ஒன்று படிக்கிறாங்க, படிப்பிச்சு கொடுக்குறாங்க, எங்கட சிட்டியில இப்படி படிப்பிக்கிறாங்க ப்ரூஃப் காட்டினால் இந்த குரூப்ல இருக்கிற அத்தனை பேருக்கு நான் எனக்கு மோர் தென் 400-500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஃப்ரீ தான், ரைட். ரெக்கார்டிங் எல்லாமே ஃப்ரீயா தான். நீங்க ஒரே ஒரு ப்ரூஃப் காட்டிங்க. மை பாஸ், வெரி குட். மை பாஸ் மார்னிங் ட்ரிங்க் a cup of tea, his habit. Right, அது பில அது wrong, ரைட். நீங்க தவறா போடுவீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக கேட்கிறேன், ரைட். My boss usually take tea with breakfast. My boss usually, அப்போ அதுல சின்ன மிஸ்டேக் கொண்டு இருக்குது. ஒருவேளை அப்படி சொல்லேலும் ஆனா கொஞ்சம் மிஸ்டேக் கொண்டு இருக்கு. My boss usually takes tea with breakfast, right. Takes வரும், s சொல்லு வரும் அதுல, ரைட். ஓகே, ஈஸியா, ரைட். உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க, ரைட். My boss is used to drink. உலகத்தில் இருக்கிற அத்தனை நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸும் ட்ரிங்க்னு பேசுவாங்க. குடிக்கிற விஷயத்துக்கு ட்ரிங்க்னு பேசுவாங்க. யூகேல ட்ரிங்க்னு பேசுவாங்க. இன்னும் ஒரு வேர்ட் வச்சு கொள்வாங்க, have. My boss is used to drink, have. இது ரெண்டு நீங்க என்ன செய்றீங்க, ing ஃபார்மா மாத்துறீங்க. My boss is used to drinking or having tea with, இங்கிலீஷ்ல வந்து பிரேக்ஃபாஸ்டோட சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு விஷயம் நாங்க சொல்லும்போது தமிழ்ல ஓகே, எங்களோட பஸ் வந்து காலை உணவோடு டீ குடிப்பது பழக்கம். இப்ப அவர் அங்கே இருக்குது எங்களோட பஸ், ஓகே, மை பாஸ் காலை உணவோடு வித் பிரேக்ஃபாஸ்ட் அதுவும் இருக்குது, பழக்கம் யூஸ் டு இருக்குது. ஆனால் இங்க யார காலை உணவோடு அப்படி நான் சொல்லல. எங்களோட பாஸ் காலை உணவோடு அவர காலை உணவோடு அப்படி நான் சொல்லல. ஆனா இங்கிலீஷ்ல நீங்க கட்டாயமா சொல்லணும், மேல இருந்தோ இல்லையோ நீங்க சொல்லணும். My boss is used to drinking or having tea with his breakfast. My boss is used to drinking. My boss is used to having breakfast. My boss is used to having tea with his breakfast. Lati having breakfast, and breakfast இங்கே போடுறீங்க with tea, with his tea. ரெண்டு மாதிரி